அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இக்கால இலக்கியங்கள் தொடர்பான வினாக்கள் பத்தி பார்க்க போறோம். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, சிறுகதை தொடர்பான வினாக்கள். இந்த சிறுகதையில யார் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வ.வே.சு ஐயர், புதுமை பித்தன், மௌனி, கு. அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கூப்பாரா இவங்கள பற்றிலாம் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இந்த தொகுப்பாக இருக்கும். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். முதல் வினா: குளத்தங்கரை அரசமரம் தாகூர் எழுதிய எந்த கதையை தழுவி எழுதப்பட்டது? காட்டேர் கதா. அப்போது இந்த காட்டேர் கதான்ற கதையை யார் எழுதியிருக்கிறாங்கன்னா, தாகூர் எழுதியிருக்கிறாங்க. இதை தான் அவர் வ.வே.சு ஐயர் குளத்தங்கரை அரசமரம் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார். ரெண்டாவது வினா: காட்டேர் கதா எந்த மொழி கதை அப்படின்னா, வங்கமொழி கதை. காட்டேர் கதா எந்த மொழி கதை? வங்கமொழி சார்ந்த கதை. மூன்றாவது வினா: வ.வே.சு ஐயர் என்பதன் விரிவாக்கம் வரகநேரி வேங்கட சுப்பையர். வ.வே.சு ஐயர் என்பதனுடைய விரிவாக்கம் என்னன்னா, வரகநேரி வெங்கட சுப்பையர். நான்காவது வினா: வ.வே.சு ஐயருடைய மொழிபெயர்ப்பு நூல் என்னன்னா, காபூலிவாலா. வ.வே.சு ஐயருடைய மொழிபெயர்ப்பு நூல் காபூலிவாலா. ஐந்தாவது வினா: தமிழின் முதல் சிறுகதை மங்கையர்க்கரசியின் காதல். தமிழில் வந்த முதல் சிறுகதை மங்கையர்க்கரசியினுடைய காதல். ஆசிரியர் யார்னா, வ.வே.சு ஐயர். ஆறாவது வினா: மங்கையர்க்கரசியின் காதல் எத்தனை சிறுகதைகளை கொண்ட தொகுதி அப்படின்னா, 8 சிறுகதைகளை கொண்டது. மங்கையர்க்கரசியினுடைய காதல் எத்தனை சிறுகதைகளை கொண்ட தொகுதி? 8. முன்னாடி பார்த்திங்கன்னா 5 சிறுகதைகளாக வரும். அதுக்கு அடுத்த தொகுதியில் தான் பார்த்திங்கன்னா 8 கதைகளாக நமக்கு கிடைச்சிருக்கும். ஏழாவது வினா: குளத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதை எந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, மங்கையர்க்கரசியின் காதல். குளத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதை எந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னா, மங்கையர்க்கரசியின் காதல் என்ற தொகுதியில் இருக்குது. எட்டாவது வினா: ருக்மணி நாகராஜன் திருமணம் பற்றிய சிறுகதை எது அப்படின்னா, குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை. குளத்தங்கரை அரசமரம் என்ற கதையில் தான் இந்த ருக்மணி நாகராஜன் என்ற கதாபாத்திரம் இடம்பெற்றிருக்கு. ஒன்பதாவது வினா: நெப்போலியன் வரலாற்றை எழுதியவர் யார்னா, வ.வே.சு ஐயர். நெப்போலியனுடைய வரலாற்றை எழுதியவர் வ.வே.சு ஐயர். பத்தாவது வினா: வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கற்றுக் கொடுத்தவர் யார்னா, வ.வே.சு ஐயர். வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கற்றுக் கொடுத்தவர் வ.வே.சு ஐயர். 11வது வினா: கம்பராமாயண ஸ்டடி என்ற நூலை எங்கிருந்து வ.வே.சு ஐயர் எழுதினார் அப்படின்னா, பெல்லாரி சிறையிலிருந்து எழுதியிருக்கிறாரு. அப்போது கம்பராமாயண ஸ்டடி என்ற நூலை எழுதியவர் யார்னா, வ.வே.சு ஐயர். இந்த நூலை எங்கிருந்து எழுதினார் அப்படின்னா, பெல்லாரி சிறையில் இருக்கும்பொழுது எழுதியிருக்கிறாரு. 12வது வினா: ஒரே கதைக்கருவை கொண்டு எழுதப்பட்ட 2 கதைகள் என்னென்னா, அகல்யா சாப விமோசனம். இந்த அகல்யா சாப விமோசனம் யாருடைய நூல் அப்படின்னா, புதுமை பித்தனுடைய நூல். ஒரே கதைக்கருவை கொண்டு எழுதப்பட்ட புதுமை பித்தனுடைய 2 நூல்கள் என்னென்னா, அகல்யா சாப விமோசனம். 13வது வினா: புதுமை பித்தனின் முதல் சிறுகதை என்னன்னா, குலோப் ஜாமுன் காதல். புதுமை பித்தனின் முதல் சிறுகதை குலோப் ஜாமுன் காதல். 4வது வினா: புதுமை பித்தனின் சிறந்த சிறுகதை எதுனா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். புதுமை பித்தனின் சிறந்த சிறுகதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். 15வது வினா: புதுமை பித்தனின் சிறுகதையில் எதை முதல்ல பின்பற்றுறார் அப்படின்னா, பேச்சு தமிழை. அப்போ புதுமை பித்தனுடைய சிறுகதையில் எதை பார்க்கலாம் அப்படின்னா, பேச்சு தமிழை பார்க்கலாம். 16வது வினா: புதுமை பித்தன் மொழிபெயர்ப்பு செய்த சிறுகதைகள் என்னென்னா, உலகத்து சிறுகதைகள், தெய்வம் கொடுத்த வரம். புதுமை பித்தன் மொழிபெயர்ப்பு செய்த சிறுகதைகள் உலகத்து சிறுகதைகள், தெய்வம் கொடுத்த வரம். 17வது வினா: புதுமை பித்தனின் புதுமையும் பழமையும் இணைத்து காட்டுகின்ற சிறுகதை எதுனா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். புதுமை பித்தனுடைய புதுமையும் பழமையும் இணைத்து காட்டுகின்ற சிறுகதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். 18வது வினா: உணர்ச்சி அலைகளுக்கு முக்கியத்துவம் தருபவர் யார்னா, மௌனி. உணர்ச்சி அலைகளுக்கு முக்கியத்துவம் தந்து கதைகளை எழுதுபவர் மௌனி. 19வது வினா: தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியை அழைத்தவர் யார்னா, புதுமை பித்தன். தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியை அழைத்தவர் புதுமை பித்தன். 20வது வினா: மௌனியை ஜெர்மன் சிறுகதை ஆசிரியர் காஃப்காவோடு ஒப்பிடலாம் என்று சொன்னவர் யார்னா, கானாசு. மௌனியை ஜெர்மன் சிறுகதை ஆசிரியர் காஃப்காவோடு ஒப்பிடலாம் என்றவர் கானா சுப்பிரமணியன். 21வது வினா: தன்னுடைய பாத்திரங்களுக்கு பெயரிடாமல் அவன் அவள் என்ற சுட்டுப்பெயர்களையே பயன்படுத்துபவர் யார்னா, மௌனி. தன்னுடைய பாத்திரங்களுக்கு பெயர் சூட்டாமல் அவன் அவள் என்ற பெயர்களிலேயே வழங்குபவர் யார்னா, மௌனி. 22வது வினா: மௌனி எழுதிய முதல் மற்றும் இறுதி சிறுகதை என்ன அப்படின்னா, ஏன் தவறு. மௌனி எழுதிய முதல் சிறுகதை ஏன், அவர் எழுதின இறுதி சிறுகதை தவறு. 23வது வினா: தத்துவமும் நுட்பமும்
கலந்த செறிவும் நிறைந்த கதை யாருடைய கதைனா அழியாச்சுடர். யாருடையது அப்படின்னா மௌனியோடையது. 24வது வினா, அழகிரிசாமி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா செல்லையா. அழகிரிசாமியுடைய இயற்பெயர் செல்லையா. 25வது வினா, கரிசல் வட்டார இலக்கியத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னா கு அழகிரிசாமி. கரிசல் வட்டார இலக்கியத்தை தொடங்கி வைத்தவர் கு அழகிரிசாமி. 26வது வினா, திருநெல்வேலி நடையில் எழுதுபவர் யாருன்னா கு அழகிரிசாமி. திருநெல்வேலி நடையில் எழுதக்கூடியவர் கு அழகிரிசாமி. 27வது வினா, கு அழகிரிசாமி அவர்களின் முதல் சிறுகதை என்னன்னா உறக்கம் கொள்வான். கு அழகிரிசாமியுடைய முதல் சிறுகதை உறக்கம் கொள்வான். 28வது வினா, மலேசியாவில் இலக்கிய வட்டம் நடத்தியவர் யாருன்னா கு அழகிரிசாமி. மலேசியாவில் இலக்கிய வட்டம் நடத்தியவர் கு அழகிரிசாமி. 29வது வினா, வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய முதல் சிறுகதை சந்திரகாந்துக்கள். வள்ளிக்கண்ணன் அவங்களுடைய முதல் சிறுகதை சந்திரகாந்துக்கள். 30வது வினா, வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு இயற்பெயர் என்னன்னா ராசு கிருஷ்ணசாமி. வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. 31வது வினா, இலக்கிய பீஷ்மர், இலக்கிய ரிஷி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணனுடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா இலக்கிய பீஷ்மர், இலக்கிய ரிஷி. 32வது வினா, வள்ளிக்கண்ணனின் எந்த சிறுகதை அனைத்திந்திய நேரு பால புத்தக வரிசையில் வந்தது அப்படின்னா பெரிய மனுஷி. வள்ளிக்கண்ணனுடைய எந்த சிறுகதை அனைத்திந்திய நேரு பால புத்தக வரிசையில் வந்ததுன்னா பெரிய மனுஷி. 33வது வினா, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். இதுதான் அவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். எந்த ஆண்டு அப்படின்னா 1978. அப்போது வள்ளிக்கண்ணனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். எந்த ஆண்டுனா 1978. 34வது வினா, பாரதிதாசனை பற்றி முதல் விமர்சன நூல் எழுதினவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். பாரதிதாசனை பற்றி முதல் விமர்சன நூல் எழுதினவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். 35வது வினா, நையாண்டி பாரதி, கோரநாதன் என்ற புனை பெயர்களில் சிறுகதை எழுதினவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். நையாண்டி பாரதி, கோரநாதன் என்ற புனை பெயர்களில் சிறுகதை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். 36வது வினா, கூப்பாரா என்பதன் விரிவாக்கம் கும்பகோணம் பட்டாபிராம ஐயர். கூப்பாரா என்பதனுடைய விரிவாக்கம் என்னன்னா கும்பகோணம் பட்டாபிராம ஐயர். 37வது வினா, கு ராஜகோபாலன். கூப்பாராவின் முற்று பெறாத சிறுகதை எதுனா யவன கலக்கம் எதிர்ப்பு. அதாவது கூப்பாராவுடைய முற்று பெறாத சிறுகதைகள் யவன கலக்கம் எதிர்ப்பு. 38வது வினா, கூப்பாராவின் கதைகளில் முக்கியத்துவம் பெறுவது எதுனா ஆண் பெண் உறவு. கூப்பாராவுடைய கதைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடியது எதுனா ஆண் பெண் உறவு. 39வது வினா, மிருதுவான பாஷையில் கம்பீரமான உணர்ச்சியை வர்ணிப்பதில் கூப்பாரா தனிப்பட்ட கலைஞர் என்றவரை சொன்னவர் யாருன்னா வா ராமசாமி. மிருதுவான பாஷையில் கம்பீரமான உணர்ச்சியை வர்ணிப்பதில் கூப்பாரா தனிப்பட்ட கலைஞர் என்றவர் வாரா. 40வது வினா, கதைகளில் இலக்கியத்தில் உணர்ச்சி நிலை விரிப்பே மிகவும் முக்கியமானது என்று கருதுபவர் யாருன்னா கூப்பாரா. இலக்கியத்தில் கதைகளின் உணர்ச்சி நிலை விரிப்பே மிக முக்கியமானது என்று கருதுபவர் யாருன்னா கூப்பாரா. இலக்கியத்தில் வரக்கூடிய கதைகளில் உணர்ச்சி நிலையை விரிப்பது தான் மிக முக்கியமானது என்று கருதக்கூடியவர் கூப்பாரா. 41வது வினா, கூப்பாரா எந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம ஊழியன். கூப்பாரா எந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார்னா கிராம ஊழியன். 42வது வினா, கூப்பாரா தொகுத்த புனைக்கதைகள் டால்ஸ்டாய் கதைகள், துர்கேச நந்தினி, இரட்டை மனிதன். கூப்பாரா தொகுத்த புனைக்கதைகள் என்னென்னா டால்ஸ்டாய் கதைகள், துர்கேச நந்தினி, இரட்டை மனிதன். 42வது வினா, கூப்பாராவின் புனை பெயர்கள் என்னென்னா பரத்வாஜன், கரிச்சான், சதயம். கரிச்சான் அப்படின்ற பெயரில் எழுதக்கூடிய ஒரு கூப்பாரா. இவருடைய பெயரை அப்படியே கரிச்சான் என்ற பெயரை கரிச்சான் குஞ்சி அப்படின்னு வச்சுக்கிட்டவர் யாருன்னா நாராயணசாமி. 43வது வினா, கூப்பாராவின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னா சிறுகதை ஆசான், சிறுகதை மன்மதன். கூப்பாராவுடைய சிறப்பு பெயர்கள் சிறுகதை ஆசான், சிறுகதை மன்மதன். 44வது வினா, ஆற்றாமை என்பது யார் படைப்பின் மணிமுடியாக திகழ்கிறது அப்படின்னா கூப்பாராவோடது. கூப்பாராவினுடைய மணிமுடியாக திகழக்கூடிய கதை எதுனா ஆற்றாமை. 45வது வினா, கூப்பாராவின் வெற்றிக்கு காரணமாக அமைவது
என்னன்னா உளவியலை ஆழ அகலங்களோடு கையாளக்கூடிய திறன். கூப்பாராவுடைய கதைகள் வெற்றியடைவதற்கான காரணம் என்னென்னா அவர் கதைகளை உளவியல் ஆழத்தோடையும் அகலத்தோடையும் கையாளக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம வாவேசு ஐயர், புதுமை பித்தன், மௌனி, கு. அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கூப்பாரா இவங்களுடைய கதைகளில் முதல் கதை எது, இறுதி கதை எது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய 45 வினாக்கள் பற்றி பார்த்தோம். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.